வாங்க வாங்க பண்டிதரே. குருவே, வணக்கம் குருவே. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலம் தானே? இருக்கேன், நல்லா இருக்கேன். அது சரி, நீ எதையோ தேடுற மாதிரி இருக்கு. எங்க உட்கார்றதுன்னு இடத்த தேடிக்கிட்டு இருக்க. இந்த சபையில எங்க உட்கார்றதுன்னு தெரியல. அதுக்கு தானே இந்த பெரிய மனுஷா இருக்க. நான் உனக்கு காட்டுறேன். வா 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 பண்டிதா, வா. அங்க போய் உட்காரு. என்ன என்ன சொல்றீங்க நீங்க? இது மகாராஜாவோட சிம்மாசனமாச்சே. இருக்கட்டும், அதுக்கு என்ன இப்போ? நீ மகாராஜாவுக்கு எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்ட? உன்ன மாதிரி ஒரு அறிவாளிய, ஞானிய, நல்லவன, நாணயமானவன, மகா பண்டிதன இதை விட குறைஞ்ச இடத்துல எப்படி உட்கார வைக்க முடியும்? போய் உட்காரு. என்ன யோசிக்கிற? உனக்கு பிடிக்கலையா? ஓ சரி, பரவாயில்ல. வா வா, இப்படி வா. இங்க உட்காரு. இதுதான் மகா மந்திரியோட நாற்காலி. நீ இங்க உட்காரு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். என்ன சொல்றீங்க குருவே? இதுல நான் எப்படி? ஏன், என்னாச்சுப்பா? இதுவும் உனக்கு பிடிக்கலையா? ஓஹோ, சரி சரி, வா வா. ஐயா, கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா? இதுதான் துணை மந்திரியோட நாற்காலி. நீ இங்க உட்கார்றியா? இதுவும் உனக்கு பிடிக்கலையா? அடடா, இப்ப என்ன பண்றது? பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டமே. என்ன பண்றது? உனக்கு என்ன பதவி வேணும்னு சொல்லு, எங்க உட்காரணும்னு சொல்லு. அதோ இதுதான். வச்சான் பாத்தியா வெட்டு, சரியான இடம் பார்த்து குருஜியோட இடத்தையே கேக்குறான் பாரு. பெருசு நல்லா மாட்டிக்கிச்சு. இந்த நாற்காலி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ இங்க உட்காரணுமா? இந்த இடத்துல உட்கார்றதுக்கு நீ 100 வருஷம் தவம் கிடக்கணும் பண்டிதா. அதுக்கு நீ தலகிழ நின்னு முயற்சி பண்ணாலும் அது உன்னால முடியாது. ஏன்னா இது என்னோட நாற்காலி. ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் உட்கார்ற இடம். இல்ல குருவே, அதுக்கு 100 வருஷம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பாருங்க, நான் இப்பவே உட்கார்ந்து காட்டுறேன். உனக்கு எது சரியான இடம்ங்கிறத நான் காட்டுறேன், வாடா. உட்காரு. இதுதான் நீ உட்கார வேண்டிய இடம். இந்த இடத்துக்கு தான் நீ தகுதியானவன். விகட கவிங்கிற பேரை வாங்கிட்டல்ல, இங்க உட்கார்ந்து காத்துக்கிட்டு. எனக்கு ஏதாவது வேடிக்கை தேவைன்னா அப்போ உன்னை கூப்பிடுறேன். என்னை சந்தோஷப்படுத்தவோ இல்ல என்னை சிரிக்க வச்சு குஷிப்படுத்தவோ, அது வரைக்கும் இங்கேயே உட்காரு. போதும், இதுக்கு மேல நீ அவமானப்படுறத என்னால பார்த்து சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது ராமா. எதுக்கு இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க? இது வெறும் சிரிப்பு இல்ல குருதேவா. என்னோட ஆசைகளை நிறைவேற்றி வச்ச அந்த பரம்பொருளான ஈஸ்வரனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்களே யோசிச்சு பாருங்க, நேத்து வரைக்கும் என்கிட்ட உட்கார சரியான நாற்காலி கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு அரசவையில அரச பிரமுகர்களுக்கு முன்னாடி சரிசமமா உட்கார்ந்துகிட்டு அரசருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி குருதேவா. எதுக்கு நன்றி சொல்ற? இந்த இடத்தை கொடுத்ததுக்கு தான். இப்போ இந்த அரசவைக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு முதல்ல என்னோட தரிசனம் தான் கிடைக்கும். அது உங்களுக்கும் சேர்த்துதான் குருதேவா.
மன்னிக்கணும் பண்டிதரே, இது தர்பார் வேலைக்காரங்க உட்கார்ற இடம். நீங்க நாம உட்கார்ற இடத்துல எந்த வித்தியாசமும் இல்ல நண்பரே. உட்கார்றவங்களுக்குள்ளதான் வித்தியாசம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அருகதை எப்பவுமே பதவியை தேடாது. பதவிதான் அருகதை இருக்கிறவனை தேடி போகும். ராஜாதி ராஜ, சாம்ராட்டுகளுக்கு சாம்ராட், சக்கரவர்த்திகளுக்கு சக்கரவர்த்தி, மகாபலி, பாகுபலி, மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் வருகிறார். மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! 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 குரு தாத்தாச்சாரியாரே, தயவு செஞ்சு உட்காருங்க. உட்காரக்கூடாது, சாயக்கூடாது, நின்னுகிட்டே இருக்கணும். மகாராஜா எங்க குருமாதா. மகாராஜா, நேத்து ராத்திரி அந்த பரமசிவனோட நான் நேரடியா பேசினேன். அவர் சொன்னாரு, என் அன்புக்கு பாத்திரமான தாத்தாச்சாரியரே, விஜயநகர மக்களுக்கு நன்மை நடக்கணும்னா கொஞ்ச நாளைக்கு நீ அமரா விரதம் இருக்கணும்னு சொன்னாரு. அதனாலதான் நான் நின்னுகிட்டே இருக்கேன். நீங்க என்னோட குருவா இருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. நம்ம ராஜசபையில இன்னைக்கு புதுசா ஒருத்தர் சேர்க்கப்பட்டிருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். பண்டிதன் ராமகிருஷ்ணன். பண்டிதரே ராமகிருஷ்ணா, நீங்க அங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு மகாராஜா. ஆமா, அது பண்டிதர் இன்னைக்கு ராஜ தர்பார்ல காலடி எடுத்து வைக்கிற முதல் நாள் இல்லையா? நான் என்ன யோசிச்சேன்னா, அதாவது நாங்க எல்லாரும் என்ன யோசிச்சோம்னா, இன்னைக்கு தர்பாரை கொஞ்சம் குதூகலமா ஆரம்பிக்கலாமேன்னு யோசிச்சோம். நமக்கு ஏதாவது கவிதை சொல்லட்டும், நம்ம எல்லாரையும் சிரிக்க வைக்கட்டும், கூத்து கும்மாளம்னு நம்ம எல்லாரோட மனசையும் கொள்ளையடிக்கட்டும், அதுக்கப்புறம் தர்பாரோட வேலைகளை ஆரம்பிக்கலாமே. எப்படி இருக்கும் மகாராஜா? விகடரே ராமகிருஷ்ணா, இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? மகாராஜா, ராஜகுருவும் மத்தவங்களும் என்ன நினைக்கிறாங்களோ அதுபடியே நடக்கட்டும். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் முதல்ல ஒரு கவிதையோட என் தர்பார் அரங்கேற்றத்தை நான் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் மகாராஜா. உங்களுக்கு அனுமதி உண்டு ராமகிருஷ்ணா, அனுமதி உண்டு. உங்க இஷ்டப்படி என்ன வேணும்னாலும் நீங்க அரங்கேற்றலாம். ரொம்ப நன்றி மகாராஜா. கவிதையை கேட்டு எல்லாரும் ரசிங்க. கதை கேளு, கதை கேளு, பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொல்ற கதையை கேளு. ஒரு ஊரில் உள்ளான் ஒரு பண்டிதன். அவர் செய்வதில்லை வேலை வெட்டி, நாள் முழுதும் உறங்கிக் கொண்டே கழிப்பார் பொழுதை வெட்டியாக. ஒரு நாள் ஒரு முனிவர் அவரை உறக்கத்திலிருந்து எழுப்பினார். அவன் இலக்கை அவனுக்கு கண்ணெதிரே காட்டினார். மனதில் தெளிவோடு செயலில் துணிவோடு புறப்பட்டான் பண்டிதன். காற்றை விட வேகமாக அரண்மனையை வந்து அடைந்தான். மனதில் ஆசைகள் கோடி நிச்சயம் தன் ஆசைகளை நிறைவேற்றி வைப்பார் என்று சென்றான் மகாராஜாவை நாடி. ஆனால் பண்டிதனுக்கோ தெரியவில்லை, மகாராஜா தரிசனம் அவ்வளவு எளிதில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அரசனுக்கும் பண்டிதனுக்கும் நடுவே நின்றான் ஒருவன். அவனிடம் அறவே இல்லை கரிசனம். பிறகு எப்படி தரிசனம்? பிடிக்கவில்லை அவனுக்கு அந்த பண்டிதனை. சூழ்ச்சி செய்து சிக்க வைத்தான் அவனை. கனவு லட்சியம் எல்லாம் காற்றில் கலந்தது. மன்னர் முன்பாக தர்பாரில் நிற்க வைத்தார்கள் அவனை, பண்டிதன் அல்லை பாதகன் என்று சொல்லி. பண்டிதனும் லேசில் அசருபவன் இல்லை. தோல்வியை ஒப்புக்கொண்டு வீட்டிற்கும் செல்வதில்லை. சுழற்றினான் அவன் தனது அறிவின் சக்கரத்தை. அழிந்தது சூழ்ச்சி, வழங்கினார் மன்னர் அவனுக்கு நியாயத்தை. கடைசியாக பண்டிதன் அந்த சூழ்ச்சியிலிருந்து வெளியேயும் வந்தான். நடந்ததை உள்ளதுபடி மன்னரிடம் சொன்னான். சூழ்ச்சி செய்து அவனை சிக்க வைத்தவர்களுக்கு ஒரு பாடமும் கற்பித்தான். நிரபராதியான பண்டிதனின் நேர்மையை மன்னர் மெச்சினார். அவனை தர்பாருக்கு வரச் சொல்லி அழைப்பும் விடுத்தார். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், செய்யுங்கள் உங்கள் கடமை, இனி எவனும் இங்கு இல்லை அடிமை. செல்லாது சூழ்ச்சியும் சதியும் பொய்யும் பித்தலாட்டமும் இனி மன்னரின் சபையில். நின்றான் பண்டிதன் அரசவையில் தன் அறிவால் ஆற்றலால். வேகாது அங்கு சதிகாரர்களின் பருப்பு, இது அணைக்க நினைத்தாலும் அணையாத நெருப்பு.
முடிக்கிறேன் இந்த கதையை மன்னருக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்லி. இந்த உடம்புல உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நன்றி உள்ளவனா இருப்பான் இந்த ராமகிருஷ்ணன். எங்களுக்கு எப்பவும் உங்க அன்பும் அரவணைப்பும் தேவை மகாராஜா. அட 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 என்ன ஒரு சாதனை, என்ன ஒரு சாதனை. சந்தேகமே இல்லாம உங்களோட கவிதை ரொம்ப அழகானதாவும் அர்த்தமுள்ளதாவும் இருந்தது. நீங்க புத்திசாலி மட்டும்தான் நினைச்சேன். ஆனா நீங்க ஒரு நல்ல கவிஞராவும் இருக்கீங்களே. வாழ்க்கைய பத்தின உங்களோட இந்த விரிவான கண்ணோட்டத்தை சொல்லி என்னுடைய மனசை நீங்க ஜெயிச்சிட்டீங்க பண்டிதரே ராமகிருஷ்ணா. உங்கள மாதிரி ஒரு கற்பனை வளம் மிகுந்தவன், உங்கள மாதிரி ஒரு நல்ல மனிதன் கிடைச்சது இந்த ராஜசபைக்கே பெருமை. விஜயநகரத்தோட ராஜசபைக்கு நான் விகடன் ராமகிருஷ்ணரை வரவேற்கிறேன். நன்றி மகாராஜா, ரொம்ப 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 நன்றி. என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. விஜயநகர சாம்ராஜ்யத்தின் பட்டத்து ராணி, உத்தம பத்தினி, கற்புக்கரசி, அழகின் மொத்த உருவம், மங்கையர் திலகம், ராஜகுல திலகி, மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயரின் தர்ம பத்தினி மகாராணி சின்னா தேவி அவர்கள் வருகிறார் வருகிறார் வருகிறார். அவர்கள் மட்டுமின்றி அவர்களோடு இணைந்து வருகிறார்கள் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயரின் தர்ம பத்தினி, இரண்டாம் மகாராணி, அரசரின் செல்ல ராணி, மரியாதைக்குரிய மகாராணி ஸ்ரீ திருமலாம்பா. மன்னிக்கணும் மகாராஜா, ஏதோ ஆர்வத்துல கேக்குறேன். மகாராணிங்க 2 பேரும் இன்னைக்கு ராஜ தர்பாருக்கு வந்திருக்காங்களே, ஏதாவது விசேஷ காரணம் இருக்கா? மந்திரியாரே, உங்களுக்கே நல்லாவே தெரியுமே. அலங்காரம் ஏதாவது வாங்குறதுன்னு வரும்போது அங்க அவங்க இல்லாம எப்படி இருப்பாங்க? ரொம்ப அருமையான விளக்கம். ராஜசபையோட செயல்முறைகளை ஆரம்பிக்கலாம். மகாராஜா, ஒரு வெளிநாட்டு பெண் வியாபாரிய ராஜ தர்பாருக்கு அழைக்கிறதுக்கு உங்களோட அனுமதி வேணும். இதுவரைக்கும் யாருமே பார்க்காத, தயாரிக்காத ஒரு அற்புத பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருளும் கலைநயமிக்க புடவைகளும் இருக்கிறதா அந்த பெண் வியாபாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த வியாபாரி கொண்டு வந்த பொருள் நம்ம மகாராணிகளோட மனசுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்க வாங்கி அவங்களுக்கு பரிசா கொடுக்கலாம். அது மகாராணிகளோட அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கும். நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அனுமதி உண்டு. தக்க மரியாதையோட அவங்கள உள்ள கூட்டிட்டு வாங்க. பெண் வியாபாரி வரலாம். பொண்ணு நடந்தாலே நாட்டி ஆடுற மாதிரி இருக்குதே. அவளை விடுறா, இங்க நம்ம பெருசா பாத்தியா? வாயும் கண்ணையும் பொழந்துகிட்டு இதுக்கு முன்னாடி பொண்ணையே பார்க்காத மாதிரி பாக்குறான் பாரு. விஜயநகர
சாம்ராஜ்யத்தை ஆளும் மகாராஜா அவர்களுக்கும் அவருடைய 2 மகாராணிகளுக்கும் சங்குஃபாவின் வணக்கம். வணக்கம் வணக்கம். அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா நம்ம எதிரிலேயே ஈனி எழிப்பா? அவ பாவம் ஒரு சாதாரண வியாபாரி தானே, சிரிச்சுதான் வியாபாரம் பண்ணணும். நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லல, என் வயிற்றுச்சல வெளியே போட்டுக்கிட்டேன். உங்களை வரவேற்கிறேன். இப்ப நீங்க காட்ட போற இந்த புடவைகள், இந்த துணிமணிகள், இது எல்லாமே இது வரைக்கும் தயாரிக்கவும் படல, யாரும் பார்த்ததில்லைன்னு உறுதியா சொல்றீங்களா? ஆமா, இந்த புடவைய பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு மகாராஜா. உண்மையை சொல்லணும்னா இந்த புதுமையான புடவைகளின் சரித்திரத்தின்படி எந்த ஒரு ராஜா இந்த புடவைய தன் ராணிக்கு வாங்கி தராரோ அந்த ராணி அவங்களோட எல்லா பிறவிகளிலும் இனி ராணியாவே பிறக்க போறாங்க. அதோட ராஜ போகங்களையும் அனுபவிப்பாங்க. அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் காட்டுறீங்களா? நான் அவசரமா போகணும். ஆகட்டும் மகாராணி, இதோ இப்பவே காட்டுறேன். இந்த மாதிரி இது வரைக்கும் தயாரிச்சதும் இல்ல, இனி தயாரிக்க போறதும் இல்ல. இந்த புடவையோட முந்தானில் இருக்கிற அற்புதமான வர்ணங்கள் தீட்டிய கலைநயத்தை பாருங்க. உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? இல்லையே. உனக்கு? நான் இப்படிதான் ஏதாவது படபடன்னு பேசுவேன். நீங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியே சிரிச்சுக்கிட்டு உட்காரு ராமா. வாயை திறந்து எதுவும் பேசாத, பேசினா மாட்டிக்குவோம். மணி, இந்த அழகைய பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ரெண்டு கண்ணால வேற யாரையுமே பார்க்க பிடிக்கல. என் பார்வையே மங்களா போயிடுச்சு. உனக்காவது அவளை பார்த்ததுக்கு அப்புறம் மங்களாச்சுடா. எனக்கு ஏற்கனவே கண்ணு மங்களாதான் இருக்கு. நம்ம பெருசா பாரு. அப்படின்னா இந்த கேட்டுக்கு பார்வை தெரியுதுன்றியா? ஏன் அதுக்கு என்ன குறைச்சலாம்? கண்ணு ரெண்டுத்தையும் பாருடா, அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி சிமிட்டி சிமிட்டி பாக்குது. இந்த வயசுலயும் ஆளை முழுங்குற மாதிரி ஆந்த கண்ணு ரெண்டையும் வெளியில பிதுங்கி வர மாதிரி உருட்டி உருட்டி எப்படி பாக்குறான் பாரு. உங்களுக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கா மகாராணி? என்னோட கண்ணுக்கு எந்த புடவையும் தெரியலையே. ஐயோ, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன்.
இந்த உலகத்திலேயே இருக்கிற அழகான பெண்ணுக்கு தான் இந்த அற்புதமான புடவை கண்ணுக்கு தெரியும். அதோட கணவன் மேல அன்பு செலுத்துறவங்களுக்கும் இது தெரியும். மகாராணி என்ன பொறுத்த வரைக்கும் உங்க 2 பேருக்கும் இந்த புடவை நிச்சயமா கண்ணுக்கு தெரியணுமே. என்ன சின்ன மகாராணி, உங்க கண்ணுக்கு இந்த புடவை தெரியுதுல்ல? நல்லா தெரியுதே. எப்படி தெரியாம இருக்கும்? தெளிவா தெரியுது. ஆஹா, என்ன அழகான புடவை! அற்புதம், அமோகம்! இதுக்கு ஈடு இணையே இல்ல. ஆஹா! அப்ப பெரிய மகாராணி, உங்களுக்கு மகாராஜா மேல நீங்களும் அளவு கடந்த அன்பு வச்சிருக்கீங்கல்ல? அன்பு வச்சிருக்கிறது என்னமோ உண்மைதான். அப்படின்னா உங்களுக்கும் இந்த புடவை நிச்சயமா கண்ணுக்கு தெரியணுமே. முந்தான அழகா இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு புடவையிலும் இப்படி ஒரு முந்தானையும் பார்த்ததே இல்ல. சபாஷ், கண்ணு பறிக்கிற புடவை. இந்த மாதிரி புடவைய நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. ஆஹா, என்னது இது? இல்லாத ஒரு புடவைய பார்த்து மாறி மாறி புகழ்ந்துக்கிறாங்களே. இந்த மாயாஜால விளையாட்டு நல்லா தான் இருக்கு.